இது பிக் பாஸ் சீசன் 9. உங்ககிட்ட பேசுறது ரைம்ஸ் ராஜசேகர் நான். நான் தாப்பா கண்டென்ட் குயினே, இந்த வீட்டுக்கே நான் தான் மெயினே அப்படின்னு பவரா இருந்த பார்வதியே பஞ்சரக்கிற மாதிரி என்ட்ரி கொடுத்தாங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். 3 பேரும் அடிச்சுப்போ கன்ஃபெஷன் ரூம்ல போய் சிரிச்சுப்போன்னு பக்காவா பிராங்க் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3 பேரு சூப்பர்பா 5000 இன்கிரிமெண்ட். நாங்க தான் இந்த ஹோட்டலுக்கு கெஸ்ட். இங்க ஓரமா என்னப்பா டஸ்ட்னு ஹவுஸ்மேட்ஸ பஸ் ஆக்கினவங்களையே அலற விட்டு அழ வச்சுட்டாங்க நம்ம BB9 கண்டஸ்டன்ட். இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்கறேன், அட்வைஸ அள்ளி கொடுக்கறேன்னு வீட்டுக்குள்ள போன திவ்யா மேனேஜர் ஆனதும் கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு கத்தி கத்தி சொன்னாங்க. நார்மலா பேசினாலே கேட்க மாட்டேங்குது, அதனாலதான் கத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. சபரி பண்ணாரா மேஜிக், சண்டை போட்டதுல என்னப்பா லாஜிக்னு சம்பந்தமே இல்லாம சைடு கேப்ல சண்டைய ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு நிமிஷம் சபரி. வாட்டர்மெலான தூக்கி தூக்கி வச்சோம், நடிப்பு இறக்க பேசாம இருக்கிறத நினைச்சு விழுந்து விழுந்து சிரிச்சோன்னு மக்கள் ஆசைப்பட்ட சம்பவம் இந்த வாரம் நடந்துச்சு. சீக்கிரட்டா டாஸ்க் பண்ண வீட்ல பிரச்சனைய கொளுத்தி போட்டு ஓரமா நின்னு சைலண்டா சம்பவம் பண்ணாங்க சாண்ட்ரா. ரொம்ப டேஞ்சர்ப்பா. திவ்யா கிட்ட மட்டும் போடுவேன் ஃபைட்டு, வேற யாராவது நான் எடுப்பேன் ஜூட்டுன்னு இவருக்கு கோவம்லாம் வரும்னு யோசிக்க வச்சுட்டாரு துஷாரு. சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு. இப்படி இந்த வாரம் ரணகலமா அமர்கலமா போச்சு. ஹவுஸ்மேட்ஸ் பண்ண புடிச்சு புரியாம போன மொமெண்ட் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த டைமிங்ல ரைமிங்கோட வந்து சந்திக்கிறேன். நான் உங்க ரைம்ஸ் ராஜசேகர். இது பிக் பாஸ் உடைய ஒனிமை புரியல மொமெண்ட். பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். புரியலையே.